ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய 68வது பொதுக்குழு கூட்டம் சென்னையில இப்போ நடைபெற்றது. இதுல தலைவரான நாசர், பொருளாளரான கார்த்தி, அப்புறம் பொதுச் செயலாளரான விஷால் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில டெல்லி கணேஷ், அப்புறம் TR விஜயகுமாரி இவங்க எல்லாருக்குமே கலையுலக வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்காங்க. இதை தவிர மூத்த கலைஞர்கள் 10 பேருக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நடிகர் கார்த்தி அவர்கள் பேசும்போது இதை சொல்லியிருக்கிறாரு. சங்கத்துக்கான கட்டடம் கட்டுறதுக்கு ஜனவரி மாசம்தான் பேங்க்ல இருந்து லோன் கிடைச்சதாகவும் 30 கோடி கேட்டிருக்கதாகவும் அதுல 50% செக்யூரிட்டியா கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 25 கோடி கடன் கிடைச்சிருக்கதாகவும் மே மாசத்துல இருந்து வேலைகள் எல்லாம் தொடங்கின்னு சொல்றாரு. 5 வருடங்கள் தாமதமானதுனால இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் கொண்டு வரது கஷ்டம்தானோ, மீண்டும் பணிகள் எல்லாம் துவங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதோட நவம்பர் மழைக்கு முன்னாடியே கட்டிட வேலைகள்லாம் முடிவடைஞ்சு மார்ச் மாசத்துல மொத்த வேலையும் முடிவடையும்னு சொல்றாரு. அதோட சங்கத்துடைய கடனை அடைக்கிறதுக்காக கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறதாகவும் அது மக்களை மகிழ்விக்கிற நிகழ்ச்சியா அமையும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு ரஜினி சார் ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறாரும் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, அவரு மேடையில நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாரு. ரஜினி அவர்கள் மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து கமல் சாருமே சிக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமலும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடிக்கிறதை எல்லாரும் பார்க்கலான்னு ரொம்பவும் சந்தோஷமா சொல்லியிருக்கிறாரு.